எதுக்குடி இவ்ளோ கிரீட்டிங்ஸ்? நீங்க போங்க. உடனே கோவம் வந்துருமே. சரி, நம்ம பார்ட்டி ஒருத்தன் ஸ்பென்சர்ல 4:30 மணிக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் போறேன்ப்பா. வாடி. ஏய், நீங்க போற? நீ தான் எவன் கூட ஃபிலிம் போக மாட்டேங்கிற. எங்களையாவது போவிடாண்டி. இத பார், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அங்கேயும் இங்கேயும் சுத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கப்சிப். வாங்கடி போலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ. பென்னு. என்ன சார் இது காலையில இருந்து இதே பொழப்பா போச்சு? நீங்க பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பேனா இல்லாம தான் போவீங்களா? நான் இழிச்ச வாயினா? எக்ஸ்கியூஸ் மீ, பென்னு. Thank you. ஹாய். ஏய். செருப்பு பிஞ்சிடும். தில்லானா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா. பெருமாள்னா லெட்டர். பெருமாள் ஓரமா படுக்க வேண்டியதானடா. உன்னை தாண்டது வீட்டுக்குள்ளே சோரேறி குதிக்கிற மாதிரி இருக்கு. நாயர் அனுப்பிச்சாரா? ஸ்டாம்ப் போட்ல நாயர் உங்க கிட்ட 2 ரூபா வாங்கிட்டு சொன்னார். ஏய் போடா, சாப்பாட்டு பாக்கியோட சேர்த்து எழுதிக்க சொல்லு. இந்த மணியில நாயருக்கு வந்த லெட்டரையும் சேர்த்து கொண்டாந்து கொடுக்குற. போடா, விட்டா நாயரே வித்துருவடா நீ. நாய, உனக்கு தான் ஸ்டாம்ப் போட்டாம வந்திருக்கு. கௌசல்யா, கௌசல்யான்னு எனக்கு யாரும் கிடையாது. ஏண்டா ஏண்டா எனக்கு வந்து கவரை பிரிச்ச? எதுக்குடா இப்படி கோவப்படுற? என் மகேஸ்வரியா இருந்தா இப்படி லெட்டர் எழுதி டைட்ட வேஸ்ட் பண்ணுவாங்கற? நெவர். ஸ்ட்ரைட்டா புறப்பட்டு வந்துருவா என்ன பாக்குறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லு ஜீவா. பாவம் டெலிபோனும் போஸ்ட் ஆபீஸும் இல்லைன்னா இந்த நாட்டுல எண்ணற்ற காதலர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. வாழ்க மத்திய சர்க்கார். மெதுவா சொல்றா, கோஷம் போடுறது கூட்டு போயிட போறாங்க. ஏன் ஜீவா, படிச்சுட்டு என்ன செய்ய போற? வேலைக்கு போறேன். ஏய், கிரீட்டிங்க படிச்சுட்டு என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். இது நண்பன் நம்ம அளவுக்கு யோசிக்க மாட்டேங்கிறானடா. என்ன பண்ணுவான்? படிச்சுட்டு கீழே போடுவான். நான் அந்த கௌசல்யான்றதை அடிச்சு எம் பேரை எழுதி ஏதாவது ஒரு ஃபிகருக்கு அனுப்புவேன். இந்த கிரீட்டிங் அனுப்புனவங்க தான் வைக்கப்படணும். அதை விட்டுட்டு கிரீட்டிங் வாங்கினவன் இவன் வளையிறான், நெளிகிறான், கொலையிறான். சரி, அதெல்லாம் விடு. வேற ஏதாவது கேட்டு எழுதியிருக்காளா? அன்புள்ள கவிஞர் மரியதாசன் மற்றும் சகோதரர் பெருமாள், பிச்சுமணி, இந்த மாதிரி ஏதாவது? அது என்ன நோட்டீஸ் போட? எல்லாரும் பேரையும் போட்டு எழுதுறதுக்கு கிரீட்டிங் கார்டரா? ஜீவா, உனக்கு இன்னும் புரியலையா? அதிர்ஷ்ட தேவதை 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்துகிட்டு இருக்காடா. இந்த இருக்கிற தேனாம்பேட்டை சிக்னலுக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துருவா. வந்துகிட்டு இருக்கா, வந்துகிட்டு இருக்கா. பெண்கள் மனோபாவங்களை விமல் விளம்பரம் மாதிரி பல வழிகளில் வெளிப்படுத்துவாங்க. அதுல இதுவும் ஒண்ணு. உனக்கு காதல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ ஹேவ் பிகம் a dangerous fellow. டேய் ஜீவா, ஆசைப்பட்டே இல்ல, கண்டிப்பா வாங்குறோம். அப்படி போற வழியில பிளாட்பாரத்துல குரல் வளம் பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புஸ்தகத்தையும் வாங்கி தர்றேன்.
ஜீவா இவன் அடுத்தவன் பேக்கெட்டை நம்பிக்கிட்டே பிலிம் காட்டிட்டு வரான், கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. ஏய் உன் வாயில இடி பண்ண. டேய் பிச்சு, ஏன் அதெல்லாம் பாக்குற? விலையெல்லாம் பாக்காதடா, நான் இருக்கேன்டா. நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம். ஜீவா நீ சும்மா விரல மட்டும் காட்டு, பெருமாளை அப்புறம் பாரு. இது வந்து பிலிப்ஸ் கரோக்கி மேக் மேடம், சிடி சேஞ்சர் வித் ஆட்டோ ரிவேஸ். இதோட பிரைஸ் வந்து வாங்க சார் வாங்க. என்ன வேணும் சார் பாருங்க. சார் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா நல்ல சுத்தமான நயமான ஒரிஜினல் அக்மார்க் சார் டேப் ரெக்கார்டர் வேணும் சார். இதோ இங்க இருக்கு சார், வாங்க இதெல்லாம் பாருங்க. சார் ஒண்ணும் பயந்துறாதீங்க, அவன் நாமக்கல்ல குக்கிங் ஃபேமிலி, அதனால அப்படி மடப்பள்ளி எஃபெக்ட்ல கொஞ்சம் பேசுவான். எங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம், 1000 வாட்ஸோட ஹைஃபி சவுண்டோட, ரிவர்ஸ் அனலாகோட, டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டோட, 7 சிடியோட தேவையில்லை. ஒரு சிம்பிள் சிஸ்டம் காட்டுங்க. வாங்க சார் இத பாருங்க. சார் இது என்ன விலை? இது ஒரு 17,000 ஆகுது சார். மரி விலை ரொம்ப அதிகமா இருக்கு, இது நமக்கு தேவையா? அதான் இப்ப நமக்கு தேவை. எது? இல்லப்பா, இது சவுண்ட் சிஸ்டங்கள்ப்பா. அதுல என்னன்னா, நான் இந்தியா கண்ட்ரிக்கு வந்ததுல இருந்து திருச்சி வானொலியை விரும்பி கேட்பேன். அது இதுல கிடைக்குமா? கிடைக்காது. அப்படின்னா ரொம்ப சப்ப சிஸ்டமா தெரியுது இது. அப்ப வேற சிஸ்டம் பார்க்கலாம். பார்க்கலாம். இத வேணா பாருங்க. பார்க்கலாம். சார் எங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி டேப் ரெக்கார்டர் இல்லைன்னா இல்லன்னு ஒரு போர்டு எழுதி வெளியே வச்சிட வேண்டியதானே? அனாவசியமா எங்களை அவமானப்படுத்துறீங்களே, எங்க டயத்தை வேஸ்ட் பண்றீங்க சார். இத பாருங்க. டேய் இது ரொம்ப நல்லா இருக்குடா. இது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இதை விட சூப்பர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையில தெரியுது. உனக்கு என்னமோ இதை பிடிச்சிருக்கேன். சரி சார், பேக்கப் பண்ணிக்கங்க. அதை அப்படியே பார்சல் பண்ணிக்கங்க. அப்படியே பொட்டலம் கட்டிக்கங்க, என்னவும் பண்ணிக்கங்க. ஜீவா என்ன இத பிடிச்சிருக்குங்கறியே, இதே வேணுங்கறியா? ஏன்பா நீங்க ஒரி பண்ணிக்கிறீங்க? சார் இங்க கிரெடிட் கார்டு அலோடா? கொடுங்க சார் கொடுங்க. அக்செப்ட். கொடுக்கறதா? ஏன்பா எனக்கு இந்த இந்தியன் ஏசி கொஞ்சம் அலர்ஜி தலைவலியா இருக்குப்பா, நீங்க இருந்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க. நான் அப்படி வெளியே தெருக்கோடியா ஒரு வாரம் என்ன விட்டு போறான் இது. ஜீவா என்கிட்ட வெறும் 300 ரூபா தான்டா இருக்கு. இத முதல்ல சொல்ல வேண்டியதான்டா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. எங்க கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சார் நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு. முதல்லயே உங்க ஆள் ஒருத்தன் கைய கால ஆட்னர்ல ஒரு லேடி கஸ்டமர் ஓடியே போயிட்டாங்க. கையில பணம் இல்லாம ஏன் சார் வரீங்க? கெட் அவுட். வந்துட்டானுங்க உயிர் எடுக்கிறதுக்கு. எடுத்து வைமா உள்ள. பில் போடுங்க.